ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த இலையை பாருங்கள், இதோட உருவம் இப்படி தான் இருக்கும். அந்த பூவும் மஞ்சள் கலரில் இருக்கும். நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் பொன்னாங்கண்ணி கீரையும் கலந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட இலை இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு லேசாக மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த இலை. இதே நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பூவும் அந்த இலை வந்து உங்களுக்கு நல்ல கருப்பச்சையில் இருக்கும். இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை. இதை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி இதில் நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம் சாப்பாடு செய்கிறதுக்கு. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நாங்கள் நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இஷ்டப்பட்டால் புளி யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி மூலிகை கீரைங்களுக்கு நெல்லிக்காய், லெமன் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நமக்கு உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இதை நல்லா ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அலசிக்கும் இந்த கீரையை. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். ஏன்னா இது முடிஞ்ச வரைக்கும் மண் இடங்களில் அதிகமாக இது வளர்றது, அதனால் அதிக மண் இருக்கும். இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, பூண்டு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததும் எடுத்து அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு இன்னொரு வாணலியில் தான் நம்ம வெங்காயம், கீரைலாம் வதக்க போகிறோம். இதை நல்லா மிதமான தீயில் நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கீரை எதுக்கு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலைக்கு இதை மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க சித்த மருத்துவத்தில். வீடுங்களில் முடி உதிர்வுக்கு, உடல் குளிர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, இந்த மாதிரி சர்ம நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை உணவில் பயன்படுத்துவாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் இதை பயன்படுத்தணும். இப்போது வேறு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து துவையலுக்கெல்லாம் எள்ளு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. நீங்கள் நார்மலாக தேங்காய் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறம் அதே வாணலியில் எண்ணெய் விட்டுடுங்க. இந்த மாதிரி துவையல் செய்யும் போது வேர்க்கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தை வதக்குங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். இந்த கீரை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இப்போது நெல்லிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை தண்ணி இல்லாமல் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கிக்குங்க. வர வெய்ய நாள்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருக்கும், தூக்கம் கூட இருக்காது. வெயிலில் அதிகமாக உடலெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கண் மஞ்சளாகவே ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி கீரைங்களெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும். இந்த வெய்ய நாளில் வெயில் குறையிறதுக்கு, நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறைச்சி வெயிலோட தாக்கத்தை நம்ம உடம்பு காப்பாற்றுறதுக்கு இந்த கீரையெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கீரை இப்போ அரை வேக்காடு வதங்கிடுச்சு. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். கீரைங்களை காலை உணவாக எடுத்துக்கோங்க. இந்த கீரை வந்து லேசாக ஒரு கசப்பு சுவை இருக்கும், இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் எப்பவுமே கீரைங்களை காலையில் செஞ்சுருவோம். இட்லி தோசைக்கு சாப்பிட்ட மீதி இருந்தால் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு இந்த மாதிரி கீரைங்களை துவையில் எடுத்துக்க மாட்டோம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் எள்ளு போட்டுருங்க, வறுத்து வச்ச எள்ளு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு இப்போ ஆறிடுச்சு கீரை. அதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், பூண்டு, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சமாக கருப்பு உளுந்து
அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் மிதமான தீயில் அந்த பூண்டை நல்லா வறுத்து எடுங்க. தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகா. அதே மாதிரி சட்னிக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வந்து கல்லீரலை சுத்தப்படுத்தி அதாவது வெயிட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கூட இந்த கீரையை உணவில் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், தொக்கு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த கீரையில் நிறைய விதமான டிஷ்ஷு செய்யலாம். இந்த கீரை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து வீடுங்கள்லேயும் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். கண் குளிர்ச்சி, உடல் எரிச்சல், வயிறு பிரச்சனைமான வியாதிகள்லாம் குறையிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.